அது பண்ணுறது ஒரு விஷயம். ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணுறது ஒரு பெரிய அவமானமாக தான் இருக்கும். இருந்தாலும் சட்டப்படி தான் நம்ம அதை சகிக்கணும். இது அவங்க பண்ணக்கூடாது, ஆனாலும் பண்ணி தான் இருக்கானு. இது ரெக்கவரி ஏஜென்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஒழிய, அவன் பண்ணுறது தான் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். டைட்டில் வித்தியாசமாக போட்டால் தான் நம்ம கொஞ்சம் ஆளுங்க பார்க்குறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் வந்து திட்டனிங் பண்ணுறது. இந்த மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்புறது. வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரிஞ்சு போச்சு, உங்கள் லொக்கேஷன் இது இருக்குது, உங்கள் வீடு இங்கே இருக்குது, நீங்கள் வாரிட்டீங்க அப்படின்றது. அதே போல் ஒருத்தர் வீடு மாதிரி போயிட்டு இருப்பார். நல்ல வேலை பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தாக்கா கேஸ் கனெக்ஷனை கண்டுபிடிச்சி வந்துடுவோம். நீ கேஸ் கனெக்ஷன் பார்த்தா தெரியாமல் போயிடுமா, இதான் வீட்டு அட்ரஸ், இங்கே தான் வாங்கியிருக்கோம், இதான் அப்படி அனுப்புறது. இப்படி மிரட்டுறது. நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து திகில் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து காலி பண்ணி ஒருத்தர் வந்துட்டார், சரி கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், அப்புறம் கடன் அடிச்சிக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பார். ஆனால் இவனுங்க வந்து எப்படியாவது போது பிரச்சனை பண்ணுன்ற முடிவோட இதெல்லாம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறது. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் மேற்கொண்டு சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஏஜென்ட்டுகள் செய்யக்கூடாது. ஆனால் அவங்க செய்வாங்க. அதை நம்ம எதிர்ப்பு எப்படி பதிலடி கொடுக்குறதுன்றத போன பதிவுக்கு முந்தின பதிவு நான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்யக்கூடியவை என்ன செய்யலாம், இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன பண்ணலாம். பொதுவாக சொல்லணும்னா நான் வந்து சட்டவாரியாக நுணுக்கவாரியாக நான் சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி. இப்போ சிவில் கிரிமினல் 2 வகையில் வந்து போனால் கடன் வாங்கினவங்க சமாளிக்கலாம். சிவில் கிரிமினல் என்னங்கிறத முன்னாடி சொல்லிட்டே இருந்தால் ஒரு வகை சொல்லிடுறேன். சிவில் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் சுட் இன்சால்வன்சி இது ரெண்டுத்தையும் கொடுத்து கடனுக்கு வந்து ஒரு முடிவு கட்டிக்கலாம். கட்டவே முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் உண்டு. அதே போல் நம்ம சைடில் இந்த மாதிரி என்ன ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஒரு ஜென்ரலாக வங்கிகள் வந்து கடன் தள்ளுபடிக்கு போகிற ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம்னா, ஒருத்தரோட வருமானத்துக்கு மீறின கடன் கண்டிப்பாக கொடுக்க முடியாது.